الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம். வல்ல இறைவன் நம்மளை படைத்து எங்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையான நோக்கம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இறைவனை மாத்திரம் வணங்கி அவனுக்கு மாத்திரமே நாங்கள் கடமைகளை நிறைவேற்றக்கூடியவனாக, வழிபாடுகளை நிகழ்த்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்படிப்பட்ட ஒரு நிலையை இறைவன் ஏன் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு இறைவன் கூலி வழங்குகிறான். இந்த கூலிகள் தான் மறுமையிலே எங்களுக்கு வெற்றியடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறச் செய்கிறது என்பதை இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது, வல் வஸ்னு யௌமைதினில் ஹக், அல்லாஹ் மறுமையிலே மதிப்பீடு செய்வான், நன்மைகளையும் தீமைகளையும் மதிப்பீடு செய்வான், அது உண்மையானது. பமன் சகுலத் மவாசினுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், எவருடைய எடை கனமாக இருக்கிறதோ அவன்தான் வெற்றி பெற்றவன். வமன் ஹஃபத் மவாசினுஹு, எவனுடைய எடை குறைவாக இருக்கிறதோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள், நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்கள். பிமா கானூ பி ஆயாத்தினா யظلمون, என்னுடைய வசனங்களில் அவர்கள் அநியாயம் செய்த காரணத்தினால்தான் இந்த நஷ்டத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒருவருடைய வாழ்க்கையை செழிப்பானதாகவும் நரகத்திற்குரியதாகவும் மாற்றுகிறார் என்று சொன்னால், அதற்கு இறைவன் ஒரு மதிப்பீட்டை வைத்திருக்கிறார். நன்மை தீமைகளை எடை போட்டு எவருடைய நன்மையான காரியங்களில் எடை கனமாக இருக்குமோ அவனை அல்லாஹ் சுவர்க்கத்திற்கும், நன்மையான காரியங்கள் செய்யாமல் பாவங்களை செய்துவிட்டு எடைகளை லேசான நிலையில், கனமில்லாத நிலையில் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே நரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தண்டனையையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்ப மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள், இவைகள் தான் மறுமையிலே எங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாங்கள் இந்த உலகத்தில் கூட நாங்கள் ஒரு பணியாளராக, நாங்கள் ஒரு எஜமானிடம் வேலை பார்க்கின்ற நேரத்திலே எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் வேலைக்கு போறோம் என்று சொன்னா, எங்களை யாரு எங்களோட பொஸ்ஸா இருக்கிறாரோ அவர் எங்களுக்கு கூலி வழங்கணும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கூலி சாதாரண ஒரு பண்டிகை காலம் வந்தா போனஸ் வழங்கணும், அது டபுள் போனஸா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அப்ப இந்த கூலியை டபுள் மடங்காகி எடுக்கிறதுக்கு பல முயற்சிகள்ல நாங்கள் ஈடுபடுவோம். திறமசாலியா எங்களை நாங்க காட்டிக்கொள்ள பார்ப்போம், சொல்லக்கூடிய எல்லா வேலைகளையும் நேரத்துக்கு முடிக்க பார்ப்போம், ஆர்வமா வேலை செய்ய பார்ப்போம். இது எல்லாமே எதுக்காக? உலகத்துல கிடைக்கக்கூடிய ஃபாயிதா, உலகத்துல கிடைக்கக்கூடிய கூலிகளை நல்ல முறையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுக்காக. அது டபுளா கிடைச்சிச்சுன்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் என்று சொல்லி நாங்க விரும்பக்கூடியவங்களா இருக்கிறோம். இப்ப மறுமையில் அல்லாஹ் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது இந்த கூலியை வச்சுதான். அப்ப நன்மையை நாங்க எந்த அளவுக்கு அதிகரிச்சு கொள்றோமோ அப்பதான் மறுமையில நாங்க அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளர்களாக இருக்க முடியும். மறுமையில வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது என்ற ஒரு நிலை இல்ல. ஒன்று வெற்றி அடையணும் அல்லது தோல்வி அடையணும். தோல்வி அடைஞ்சா அந்த வாழ்க்கை எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியுமா? நரகத்தில் அல்லாஹ் எங்களை போட்டு தண்டிப்பானே, எங்களை அல்லாஹ் நெருப்புல போட்டு பொசுக்குவானே. நாங்க செய்த பாவங்களுக்காக அல்லாஹ் வழங்குற தண்டனைகளை பெற்றுக்கொள்வதற்கு சக்தி வாய்ந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? இல்ல. அப்ப நாங்க என்ன செய்ய பார்க்கணும்? ஒரு அறிவாளியாக இருந்தா, புத்திசாலியா இருந்தா, நாங்கள் பெறக்கூடிய அந்த கூலிகளை சாதாரணமா கூலிகள் மாத்திரம் பெறாம டபுள் மடங்கு பெறறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? இங்க முயற்சி செய்யறோமா இல்லையா?
அது மறுமைக்காக வேண்டி நாங்க அந்த முயற்சியை மாத்திக்கொள்ளணும். இப்போ மறுமையில கிடைக்கக்கூடிய நன்மைகள் அது வந்து டபுள் மடங்கா கிடைச்சா, கூலிகள் டபுள் மடங்கா கிடைச்சா அல்லது பன்மடங்கா கிடைச்சா எங்களுக்கு வந்து அதிகமான இன்பங்களை சுவர்க்கத்தில் அடைந்து கொள்ளலாம் என்பதற்காக ஒரு அறிவாளியா இருந்தா முயற்சி செய்யணும். அப்படி நிறைய கூலிகள் வந்து டபுள் மடங்கா கிடைக்கிறதுக்குரிய நிறைய வழிகளை வந்து இஸ்லாம் சொல்லுது. 2 மடங்காக இரட்டிப்பாக கூலிகளை கிடைக்கிறதுக்குரிய சில வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லுது. அதை நாங்க கடைபிடிக்கிறோமா இல்லையான்னு பார்க்கணும். இந்த மாதிரி தேடி பார்க்கணும். மறுமையில நாங்க வெற்றி அடையணும் என்று சொன்னா வழிகள் எங்களுக்கு எந்த அளவுக்கு திறந்து வச்சிருக்குதுன்னு நாங்க மார்க்கம் சொல்லுதோ அதை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்லயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி வழியிலையும் என்ன சொல்லி தர்றாங்க? நன்மைகளை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சில அமல்களை சொல்றாங்க, சில பண்புகளை சொல்றாங்க. இது நம்முடைய வாழ்க்கையில நாம் அமல்படுத்திக் கொள்ளணும். முதலாவதா என்னன்னு சொன்னா, ஒருவர் இரையச்சம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த இரையச்சம் என்பது மறுமையிலே எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளை 2 மடங்காக பெறக்கூடியதற்குரிய முக்கியமான பண்பாக இஸ்லாம் சொல்கிறது. என்ன அல்லாஹ் சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வ ஆமினு பி ரசூலிஹி, அவனுடைய தூதரையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், யூதிக்கும் கிஃப்லைனி மிர் ரஹ்மத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளிலிருந்து 2 மடங்கு உங்களுக்கு தருவான். அல்லாஹ்வை அஞ்ச சொன்ன இறைவன் இறை தூதரையும் நம்பிக்கை கொள்ள சொல்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக வேறு யாருமே தூதர்களாக வர மாட்டார்கள் என்று நாங்கள் நம்பி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மாத்திரமே பின்பற்றினோம் என்று வைங்க. இந்த பண்பை நாங்கள் வளர்த்து கொண்டாலும் அதே போல இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறதே, இதையும் நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே வளர்த்து கொண்டால் அல்லாஹ் சொல்கிறான், யூதிக்கும் கிஃப்லைனி மிர் ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளின் 2 மடங்காக அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் எவ்வளவு தயால மனதுடையவன் என்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்றதுக்காக அல்லாஹ் தஆலா ரமலான் மாசத்தை வந்து எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். இப்ப ரமலான் மாசத்துக்கு கடைசியில் இருக்கிறோம். இறையச்சத்தை வளர்த்து கொண்டோமா? இறையச்சம் என்றா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இறையச்சம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாம இருக்கும். அதை தெரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் அல்லாஹ் 1 மாத காலம் பயிற்சியை தர்றான். அந்த பயிற்சி எப்படிப்பட்ட பயிற்சி? உண்மையிலே நான் இறைவனை அஞ்சுறேனா, இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கிறேனான்றத நாங்களே முடிவு செய்ய முடியுமான அளவுக்கு அல்லாஹ் தஆலா லேசாக்கி தந்திருக்கிறார். என்ன இறையச்சம் என்றா, நாங்க தனிமையில் இருக்கிறோம். இப்படி தனிமையில் இருக்கும்போது இறைவன் தடுத்த காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. இறைவன் அனுமதித்த காரியங்களை இயன்ற அளவு அதிகமாக செய்ய வேண்டும். இதானே இறையச்சம். ஹராத்தை விட்டு விலக வேண்டும், ஹலாலான காரியங்களில் ஈடுபட வேண்டும். இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோமா? இறையச்சம் என்னன்னு தெரியாம நிறைய பேர் வந்து தடுமாறுறதுனால அல்லாஹ் ரமலானை வச்சு படிப்பினையை தந்தான். எப்படி தந்தான்? அல்லாஹ் அனுமதிச்ச காரியங்கள், அல்லாஹ் ஹலாலாக்கிய காரியங்கள் நாங்கள் பகல் நேரங்களில் அல்லாஹ் ஹலாலாக்கி இருந்தும் அல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்துக்காக விட்டுறோமா? அது வந்து இறையச்சம் என்று அல்லாஹ் உணர்த்த வைக்கிறான். இந்த நோம்பிட வந்து நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். எப்படி மாறினீங்க? சாப்பாடு ஹலால் தான், அரிசி சாப்பிடுறது ஹலால் தான், சோறு சாப்பிடுறது ஹலால் தான், இறைச்சி சாப்பிடுறது ஹலால் தான். ஆனால் அது தவிர்த்து கொள்கிறோமா? இல்லையா? தவிர்த்து கொள்கிறோம். இந்த ஹலாலான குடிபானங்கள், நல்ல தண்ணீரை குடிக்கலாம், ஹலாலாக்கி வச்சிருக்கிறான்ல, ஆனால் தவிர்த்து கொண்டோம். எதற்காக? அல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்துக்காக. இது போல அல்லாஹ் தடுத்த காரியங்களும் இருக்கும், அதையும் நீங்கள் விட்டு விலகி கொள்ள வேண்டும். மனைவியை விட்டு நாங்க விலகி கொண்ட மாதிரி நாங்க விபச்சாரத்தை விட்டு விலகி கொள்ளணும். எப்படி ஹலாலான நேரத்தில் ஹலாலாக இருந்தும் ரமலான் காரணத்தினால மனைவியை விட்டு விலகி கொண்டோமோ, இதே போல ஏனைய காலங்கள்ல ஹராத்தை விட்டு முழுசாக விலக வேண்டும். இதை அல்லாஹ் படிப்பினையாக தருகிறான். ஆனா நாங்க அப்படி இல்லை. நிறைய பேரை பாப்பீங்க, உள்ளூர்ல இருக்கும்போது அவங்க வந்து யார் என்று ரொம்ப பயபக்தி உள்ளவங்க போல இருப்பாங்க. உள்ளூர்ல இருக்கிற நேரத்தில் அவங்களோட தக்குவா மிஞ்சுறதுக்கு தக்குவா இருக்காது. ஏதாவது ஒரு பயணம் போனான்னு வைங்க, இப்ப ரமலான் மாசத்துல எல்லாமே இறையச்சத்தை அடைஞ்சு நோம்பு பெருநாளைக்கு போற எல்லாம் நுவரலியே போவான், அல்லது வேற எங்கேயாவது டூர் போவான். அங்க போடுற சேட்டையை பாருங்க, அங்க செய்கின்ற காரியங்களை பாருங்க, இறையச்சத்தை தலைக்குப்புற புரட்டி எல்லாத்தையுமே மாத்தி விட்டுருவான். ஏனென்றால் 1 மாசத்துல பெற்ற இறையச்சம் அப்படி காத்தோட காத்தா பறந்துடும். ரமலான் நாள்லயே என்ன, பெருநாள் நாள்லயே இந்த இறையச்சம் பறக்கும். சினிமா தியேட்டர்கள்ல முஸ்லிம்கள் வந்து லைன்ல நின்றுவாங்க சினிமா பார்க்கறதுக்காக வேண்டி. இந்த மாதிரி இறையச்சத்தை பறிக்கக்கூடிய காரியங்களை சர்வசாதாரணமாக செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இல்ல
அப்படி இல்லை. இறையச்சம் என்று சொன்னா நீங்க ரமலான்ல பெற்ற மாதிரி ரமலான் அல்லாத காலங்களிலும் தொடர வேண்டும். அதுக்கு தான் வருஷத்துக்கு ஒருக்க அல்லாஹ் பயிற்சியை தர்றான். வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மாசம் வந்து இந்த பயிற்சியை தந்து எங்களை பக்குவப்படுத்துறான். இதுக்காக நாங்க அல்லாஹ்க்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அப்ப இப்படி நாங்க நடந்து கொண்டோம்டா அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்துல 2 மடங்கு தர்றதா சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க சரியா ஈமான் கொண்டிருக்கணும். அப்படி ஈமான் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் 2 மடங்கு ரஹ்மத்தை தர்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை கட்டளையிட்டு இருக்க நாங்களாக வேறொரு காரியத்தை செய்தால் அதுக்கு வந்து அல்லாஹ் தாலா கூலி தருவானா? தரமாட்டான். அதுக்கு தண்டனை தான் கிடைக்கும். ஏண்டா அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டாத எந்த காரியத்தை நாங்கள் செய்தாலும் மார்க்கம் அதை தடுக்கிறது. ஈயாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதிதாக நுழையக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நான் எச்சரிக்கை செய்கின்றேன். குல்ல முஹ்தஸத்தின் பிதா, புதிதாக நுழையக்கூடிய ஒவ்வொன்றும் பிதஅத்து, வ குல்ல பிதஅத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, வ குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடு நரகத்தை சென்றடையும் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறை தூதர் காட்டி தந்த பிரகாரம் எல்லா அமல்களையும் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். செய்வாங்களா? பெருநாளைக்கு பிறப்பாத்த நேரத்தில் இருந்து உடனே அனுப்புவாங்க, ஈத் முபாரக் என்று ஒன்று அனுப்புவாங்க. அங்கே போச்சு நபி வழி. நபி வழியில உள்ளதா? இந்த ஈத் முபாரக் சொல்றத வந்து மார்க்கத்தில் ஏதாவது ஆதாரம் காட்டலாமா? அரபு வார்த்தையை போட்டு அதே வந்து நபிகள் நாயகத்துல வழிகாட்டல் மாய் காட்டி எல்லாரும் ஒரே விதமான வாழ்த்தை சொல்லி இந்த ஈத் முபாரக் என்ற வாழ்த்தை சொல்லிக் கொள்வதிலிருந்து என்ன நடக்கும்? அவங்களுக்கு வந்து நபிகள் நாயகத்தை பின்பற்றதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது விளங்கும். ஏகத்துவ சமுதாயத்திலும் இந்த ஈத் முபாரக் மெசேஜ் பரவுறதை பார்க்கணும். விதவிதமா போடுறான், ஒவ்வொரு ஃபார்மேட்ல அடிக்கிறான், வாட்ஸ்அப்ல போடுறான், பேஸ்புக்ல போடுறான், எல்லா விதத்திலையும் போட்டு இதை செய்கிறோமே, இதுக்கு நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில வழிகாட்டல்ல ஆதாரம் இருக்குதான்னு பார்க்கணும். இல்லையா விட்டுறணும். வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போங்க, நபிகள் நாயகத்துக்கு மாற்றமா சொல்ல வேண்டியது இல்லை. அப்ப இப்படி நாங்க பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்துல, அமல் இபாதத் விஷயத்துல, இரவு தொழுகை விஷயத்துல, நோம்பு விஷயத்துல, தொழுகை விஷயத்துல, எங்களோட கொள்கை விஷயத்துல, இது எல்லாத்திலையும் நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அந்த முறைப்படி நாங்கள் வாழ்ந்து காட்டினால்தான் இறை தூதரை நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்ற அர்த்தம். இல்லாவிட்டால் நாங்கள் இறை தூதருக்கு மாறு செய்த குற்றத்திற்கு நாங்கள் ஆளாகி விடுவோம். இதை இஸ்லாம் சொல்கிறது. அப்ப அல்லாஹ் வந்து உண்மையான முறையில் அஞ்சி இறை தூதரை சரியான முறையில் ஈமான் கொண்டா 2 மடங்கு சும்மாவே கிடைச்சிடும். அதுக்கு முயற்சி ஒன்றும் இல்லை. நாங்க பின்பற்றது சரியா பின்பற்றணும், நம்பிக்கை கொள்றது அல்லாஹ்க்கு அஞ்சிருந்து சரியா அஞ்சிடணும். 2 மடங்கு கிடைக்கும் பார்க்கிறோம். அடுத்தது யாருக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, யாரு சில நன்மையா நல்ல நட்பண்புகளை வச்சிருக்கிறாங்களோ அந்த நட்பண்புகளோடு யாரு வாழ்றாங்களோ இவங்களுக்கு வந்து 2 மடங்கு கூலி என்று சொல்லி இஸ்லாம் சொல்றதை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உலாயிக்க யூத்தூன அஜ்ரஹும் மர்ரத்தைன், சிலருக்கு நாங்க என்ன செய்வோம்? 2 மடங்கு அவர்களுக்கு கூலியை கொடுப்போம். எதுக்காக? பிமா சபரு, அவர்கள் பொறுத்து கொண்ட காரணத்தினால், வயதருன பில் ஹசனத்தி செய்யா, நன்மையை கொண்டு தீமையை அவர்கள் தடுத்ததனால, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு அல்லாஹ் நாங்கள் வழங்கியவற்றிலிருந்து அல்லாஹ்வின் பாதையில் செலவழித்ததனால், இந்த 3 விஷயத்தை யாரு பேணுறாங்களோ அவங்களுக்கு 2 மடங்கு கூலி என்றான் அல்லாஹ். பொறுமையாக இருக்க வேண்டும், நன்மையான காரியங்கள் மூலமா கெட்ட காரியங்களை தடுத்து நிறுத்தணும். அதே மாதிரி அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அல்லாஹ்வின் பாதையில தர்மம் செய்யணும். இந்த காரியங்களை செய்யக்கூடியதா இருக்கணும். இந்த மாதிரி காரியங்கள் எப்ப எங்க மனசுக்கு ஆழமா பதியும்டா, இயற்கையாகவே எங்ககிட்ட நட்பண்புகள் இருக்கணும், நல்ல குணங்கள் இருக்கணும், குணாதிசயங்கள் இருக்கணும். இது இருந்தா இதுவரை வந்துடும். பொறுமை என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பொறுமைக்காகவே அல்லாஹ் தாலா எந்த ஏராளமான கூலிகளை வழங்குகிறான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் வந்து 2 மடங்கா தருவேன்றான். ஒரு காரியத்துக்கு சாதாரணமா நீங்க 1 மடங்கு கிடைக்கக்கூடிய கூலியை பொறுத்து கொண்டு செய்வீங்கன்னு வைங்க, அதுக்கு 2 மடங்கு கிடைக்கும். நீங்க தொழுகிறீங்க, தொழுகும் போது உங்களை ஒருத்தன் தடுக்கிறான், தொழ வேணான்றான், அந்த பகுதியில பாங்கு செல்ல வேணான்றான். இந்த நேரத்தில் தொழுகை என்றதுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அந்த சிரமங்களை சகித்துக் கொண்டு எதிரிகள் அல்லது வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் எங்களை தடுக்கிறார்கள், இதற்காக வேண்டி நாங்கள் போராடி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு அதுல வரக்கூடிய விளைவுகளை சகித்துக் கொண்டும் தொழுகை நிலைநாட்டம் என்று வைங்க, 2 மடங்கு கூலி. சாதாரணமா கிடைக்கக்கூடிய தொழுகைக்குரிய கூலியை அல்லாஹ் டபுளா ஆக்கிடுவான். அதே மாதிரி எங்க கையில இருக்கிற செல்வங்களை செலவழித்துக் கொண்டு இறைவனுக்கான நன்மைகளை நாங்கள் செய்து கொண்டு வந்தோம் என்று வைங்க, 2 மடங்கு கூலி. எங்க கிட்ட சில சமுதாயங்கள்ல கெட்ட விஷயங்கள் இருக்கும், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான விஷயங்கள் இருக்கும், பாவமான காரியங்கள் பெருகி இருக்கும். இந்த மாதிரி காரியங்கள் பெருகி இருக்கும் போது நன்மையான காரியங்களை நாங்கள் எடுத்து சொல்லி, நன்மைகளுக்கு நற்செய்தி சொல்லி, சுவனத்திற்குரிய நற்செய்திகளை குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுத்து சொல்லி நன்மைகளை நிலைநாட்டி தீயதை நாங்கள் அகற்றினோம் என்று வைங்க, அப்பையும் கூலி கிடைக்கும். அதுக்காக தீமையை தடுக்காம இருக்கணும் என்றது இல்லை,
தீமையை தடுக்கவும் வேணும். அதுவும் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்குது. நன்மைகள் அதிகமா ஏவுவதனாலும் கூட தீமைகள் வந்து அகன்று விடும் என்று கூட இஸ்லாம் சொல்வதை நாங்க பார்க்கிறோம். இப்படி செஞ்சா எங்களுக்கு கூலி கிடைக்கும். இப்ப நபிகள் நாயகத்தை பாருங்களே, அவங்க இயற்கையாகவே நற்குணத்துல இருக்கிறாங்க. இயற்கையாகவே அவங்களுக்கு என்ன குணம் இருக்குது? நற்குணம். அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்பதாகவே மனிதர் என்ற அடிப்படையில, மனசாட்சி என்ற அடிப்படையில அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ்ல எல்லா தெளிவும் கிடைச்சுதான் நல்லவனா மாறணும் என்றது இல்ல. மனசாட்சி இருக்குதா இல்லையா? மனசாட்சி வந்து சொல்லும் இப்படி வாழு, நல்ல மாதிரி இரு. ஆனா குர்ஆன் சுன்னா என்ன சொல்லுது? மனசாட்சியை வச்சுக்கொண்டு எந்த நேரமும் நல்ல பண்புகளை கடைபிடிக்க முடியாம போகலாம், சுயநலங்கள் ஏற்படலாம் அல்லது சிரமங்கள் ஏற்படலாம். அதுக்காக அல்லாஹ் வழியும் காட்டுறான். இதுதான் நல்ல காரியங்கள். ஒரு மூமினை பார்த்து இன்னொரு மூமின் சிரிங்க, அவனை பார்த்து வந்து புன்முறுகள் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். செய்கிறோமா? முகத்தை உருக்கியவர்களாக இருக்கிறோம். சலாத்தை பரப்புகிறோமா? சலாத்தை பரப்புறது கிடையாது. இப்ப தௌஹீத்வாதிகளை கண்டாலே சலாம் சொல்றதுல குழு குழுவா பிரிஞ்சு எல்லாரும் சின்ன பின்னமாகி நாசமா போகக்கூடியதை பார்க்கிறோம். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கை ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அதில் நீடிக்கவும் கூடாது, பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக முகத்தை சுளித்துக் கொள்வீர்களா? முகத்தை திருப்பிக் கொள்வீர்களா? அடுத்தவனை பார்த்து இன்னவன் உன்னோட எனக்கு பேச்சுவார்த்தை இல்ல என்று வெறுண்டோடுவீர்களா? சலாத்திற்காக முந்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபித்தோழர்கள் ஒரு மரத்தை கடந்து போவாங்க. மரத்தை கடந்து போனாலும் சலாம் சொல்லிக் கொள்வாங்க. ஆரம்பத்தில் சலாம் சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டு போவாங்க. ஒன்றாக ஒரு மரம் வந்து நின்றும் குறுக்க. அந்த மரத்தை கடந்து ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்தால போனா திரும்ப வந்து மீட் பண்ணுவாங்களே, திரும்ப ஒரு சலாம், இப்படி சலாம் சொல்லுவாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தைக்கு போவாங்க. எதுக்காக? சலாத்தை பரப்புறதுக்காகவே, சலாம் சொல்றதுக்காகவே சந்தைக்கு போவாங்க. வியாபாரம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு நிறைய பேர் குழும்புவாங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப போயிட்டு மாளிகாவத்து ஜங்ஷன்ல இருந்து சலாம் 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 என்று நீங்க அடி வாங்கிட கூடாது. ஆனா சலாத்தை பரப்பணும். ஏண்ட அளவுக்கு இந்த நன்மையான காரியமா இல்லையா? இஸ்லாம் சொல்கிறது பரப்புங்கள், அப்சுஸ் சலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. இது போன்ற பல நன்மையான காரியங்கள், நற்குணங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டால் இந்த அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? 2 மடங்கு கூலி தருவேன் என்றான். இதெல்லாம் போனஸ் சான்ஸ், இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக இஸ்லாம் என்ன சொல்லுது? 3 பேருக்கு 2 மடங்கு கூலி என்று இஸ்லாம் சொல்லுது. யாரு 3 பேரு? இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சலாசுத்துன் யூதோன அஜ்ரஹும் மர்ரத்தைன், 3 நபருக்கு 2 மடங்கு கூலி வழங்கப்படும். அர் ரஜுலு தகூனு லஹுல் அமது, ஒரு மனிதனுக்கு ஒரு அடிமை, பெண் அடிமை இருக்கிறார். ஃபயு அல்லிமுஹா, அவளுக்கு வந்து இவர் வந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஃபயுஹ்சினு தஅலீமஹா, அழகான நற்குணங்களை அவளுக்கு சொல்லி படிப்பித்து கொடுக்கிறார். வயு அத்திபுஹா ஃபயுஹ்சினு அதபஹா, அவளுக்கு வந்து குணாதிசயங்களை சொல்லி அழகிய முறையில் படித்து கொடுக்கிறார். மார்க்கத்தையும் கற்றுக் கொடுக்கிறாரு, அதே மாதிரி நற்குணங்களையும் கற்றுக் கொடுக்கிறாரு. சும்மா யூதிகுஹா, பிறகு வந்து அந்த பெண்மணியை விடுதலை செய்து ஃபதஸவ்வஜுஹா, அவர் வந்து அந்த பெண்மணியே திருமணம் செய்து கொள்கிறார். ஃபலஹு அஜ்ரானி, அவருக்கு 2 மடங்கு கூலி. ஒரு அடிமை இருந்து அந்த அடிமைக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து அடிமையை விடுதலை செய்ய வச்சு அந்த அடிமையே விடுதலையான பிறகு திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு 2 மடங்கு கூலி. இப்ப அடிமைகள் இல்ல, அதனால இது அமுல்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகள் இல்ல. ஆனா ஒரு பெண்ணை வந்து அழகான முறையில மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து வளர்த்தெடுப்பது என்ற அந்த விஷயம் 2 இருக்குது. அதுக்கு வந்து எங்களுக்கு கூலி கிடைக்குமா இல்லையா? கூலி கிடைக்கும். நல்ல மார்க்கத்தை வந்து பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பெண்கள் தான் இஸ்லாத்துல அடிப்படையே. இஸ்லாத்துல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்குரிய அடிப்படையே யாரு? பெண் சமுதாயம் தான். அவங்க கிட்ட சரியான முறையில மார்க் அறிவு இருக்கணும். அந்த மார்க் அறிவு அவங்க கிட்ட இல்லைன்னு சொன்னா வழிகேட்டுக்கு போயிடும், சமுதாயமே வழிகேட்டுக்கு போயிடும். ஏன்னா குழந்தைகள் அதிகமான நேரம் அவங்க தான் பராமரிக்கிறாங்க. இதை பார்க்கிறோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ முஃமினுன் வ மூமினு அஹ்லில் கிதாப், அஹ்லில் கிதாபுகள்ல ஒருத்தர் இருப்பார் வேதக்காரராக. அவர் வந்து இஸ்லாத்தை தழுவுறார். அல்லதி கான மூமினன், அவர் ஏற்கனவே மூமினாக இருந்தார். சும்மா ஆமன பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேறொரு சமுதாயத்தை சேர்ந்த அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள், யூத கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த இஸ்ரவேலர்களை சேர்ந்தவங்களா இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவங்க எல்லாம் வேதக்காரர்கள் இல்ல. சிலவங்க வேதக்காரர்களை திருமணம் முடிக்கலாம் என்று இங்க இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் திருமணம் முடிக்கிறாங்க. அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது. வேதக்காரர்கள் இஸ்ரவேலரை சேர்ந்தவர்கள், அவங்க வந்து அவங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு கூட இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்குது. அவங்க சிறுக்கு இல்லாத நிலையில் ஒரு சமுதாயம் இருந்தார்கள், அவங்கள திருமணம் முடிக்கலாம்.
அப்ப அந்த வேதக்காரர்ல ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியை ஈமான் கொண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டு, பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேள்விப்பட்டு நபிகள் நாயகத்தை ஈமான் கொண்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஃபலஹு அஜ்ரானி, அத்தகைய மனிதர்களுக்கு 2 மடங்கு கூலி. அடுத்தது வல் அப்துல்லதி யுவத்தி ஹக்கல்லாஹி வ யஸ்னஹு லி ஸய்யிதிஹி, ஒரு அடிமை இருக்கிறார், அவர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுகிறார், அதேபோல் தன் எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றுகிறார். அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய, அல்லாஹ்க்கு அடிமை என்ற வகையில் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றார். அதே மாதிரி தன்னுடைய எஜமான் அவருக்கு அடிமையா இருக்கிறதுனால அவருக்கு செய்ய வேண்டிய கடமையும் சரியா நிறைவேற்றினா அவருக்கு 2 மடங்கு கூலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுகள்ல நாங்க கடைபிடிக்க கூடியதாக எது இருக்குதோ அதை தெரிவு செய்து நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். நாங்க அடிமைகளாக இல்ல. ஆனா எங்க பொஸ்ஸுக்கு நேர்மையா இருக்கலாமா இல்லையா? வேலை செய்யற ஒரு இடத்துல பொஸ்ஸுக்கு என்ன செய்வான், நிறைய ஏமாத்துற, அவர் காதுல பூ சுத்துறதுக்கு எவ்வளவு ஏழுமோ, எத்தனை லென்த்துக்கு சுத்த ஏழுமோ அத்தனை லென்த்துக்கு சுத்துவான், பூவை கோர்த்து கோர்த்து சுத்துவான், பொஸ்ஸை ஏமாத்துவான், அவனுக்கு நம்பிக்கை நேர்மையாக நடக்க மாட்டான். இதை பார்க்கிறோம். இந்த மாதிரி இருந்தா அப்ப இந்த பாக்கியம் கிடைக்காது, பாவம் வேற கிடைச்சிடும். அப்ப நல்ல தன்னுடைய எஜமானாக இருக்கக்கூடியவருக்கு அவர் சரியா கடமையை செஞ்சா 2 மடங்கு என்ற அல்லாஹ்க்கும் கடமையை செஞ்ச மாதிரி எஜமானனுக்கும் கடமையை செய்யணும் என்றதை பார்க்கிறோம். இதுகளுக்கு கிடைக்குது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனை யாரு சிரமத்தோடு ஓதுறாரோ, குர்ஆனை 2 விதமா ஓதுவாங்க. சரளமா ஓதக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூலி இருக்குது. சிலவங்க திக்குவாங்க, குர்ஆனை ஓதுற எடுத்தாலே சிரமமா இருக்கும், அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் சிரமப்பட்டு ஓதுகிறார்கள் என்று வைங்க, அவங்களுக்கு 2 மடங்கு கூலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப குர்ஆனை ஓதுறதுக்கு யாரும் பின்வாங்க கூடாது. சிரமப்படுறோம் என்ற பெயர்ல கூட பின்வாங்கிட கூடாது. கொஞ்சம் திக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க, இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஒதுங்கக்கூடியதை பார்க்கிறோம். அவங்கள குர்ஆன் ஓத வைக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிரமப்பட்டாவது குர்ஆனை ஓதுங்க, திக்கியாவது ஓதுங்க, உங்களுக்கு கூலி கிடைக்கும், 2 மடங்கு கூலி. முயற்சி செய்கிறாரா இல்லையா? சாதாரணமா ஓத தெரிந்தவர் அவர் சரளமா ஓதிக்கொண்டு போவாரு, அவருக்கு அது சிரமமா இருக்காது. ஏண்டா அவருக்கு ஓத தெரிஞ்சதுனால அவர் எந்த நேரமும் ஓதுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. சிரமப்பட்டு ஓதக்கூடியவர்கள் அவங்க என்ன நினைப்பாங்க, அதுக்காக மெனக்கெடணும், கஷ்டப்படணும், நேர காலத்தை ஒதுக்கணும். ஒரு அத்தியாயத்தை ஓதி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பல நேரங்கள் தேவைப்படும், பல மணித்தியாலங்கள் தேவைப்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை ஆர்வமூட்ட, குர்ஆனை ஓத வைக்க, குர்ஆனோட தொடர்புல வைக்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 மடங்குட்டாங்க. ஏன் என்று சொன்னா எப்படியாவது குர்ஆனோட தொடர்புல செய்யணும். குர்ஆனோட தொடர்புல இல்லைன்னு வைங்க, குர்ஆன் எங்களை விட்டு ஓடிடும் என்றாங்க நபிகள் நாயகம். இன்னமா மசலு சாஹிபில் குர்ஆன், குர்ஆனுக்குரியவருடைய உதாரணம் என்ன தெரியுமா? கமசலி சாஹிபில் இபிலி அல் முஅல்லகதி, கட்டி வைக்கப்பட்ட ஒரு ஒட்டகத்தை போன்றவன். ஒட்டகம் ஒன்று கட்டி வைக்கப்பட்டிருக்குது. இது போலதான் குர்ஆனோட டச்ல இருக்கிறவனுக்கு உதாரணம் என்றாங்க. இன் ஆஹத அலைஹா அம்சகஹா, அவர் அதை பிடிச்சு கட்டி இறுக்கி வச்சேன்னு சொன்னா அதை தடுத்து நிறுத்த முடியும், அது நின்றும். அதே மாதிரி வைன் அத்லகஹா தாபத், அந்த ஒட்டகத்தை அவரு கைவிட்டுட்டாருன்னு வைங்க, லூஸ் ஆகிட்டாருன்னு வைங்க, போலாம்னு விட்டுட்டாருன்னு வைங்க, சும்மா இருக்குமா? தலை தெறிக்க ஓடிடும், இருக்காது, அது கட்டுப்பாட்டுல இருக்காது, வெறுண்டு ஓடிடும். இது போல குர்ஆன்ல நீங்க டச் இல்லைன்னு வைங்க, உங்களை விட்டு மக்கள் அந்த குர்ஆன் வெறுண்டு ஓடிடும், உங்களை விட்டு குர்ஆன் தூரமாகிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை பார்க்கிறோம். இதுக்கு 2 மடங்கு கூலி. எதுக்கு? குர்ஆன சிரமத்தோடு ஓதுறதுக்கு. அதே மாதிரி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வியை கேட்டு வர சொல்றாங்க. நான் என்னுடைய குடும்பத்துக்காக செலவழிக்கிறேன், பெண்மணியாக இருந்து. அதே மாதிரி என்னுடைய பொறுப்பில் அனாதைகள் இருக்கிறார்கள், அவங்க அனாதைகளை பராமரிச்சு இருந்திருக்காங்க. அப்ப நான் 2 பேருக்கு செலவழிக்கிறேனே, இதுக்கு எனக்கு கூலி கிடைக்குமா, சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வாங்கன்னு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட அனுப்புறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் கிட்ட போறதுக்கு வெட்கப்படுறாங்க. ஏண்டா அவர் குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன்டா, அப்ப யாரு குடும்பத்தை பார்த்திருக்கிறா? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா செலவுல தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்ப பராமரிப்பு செலவு போய்க்குது. அவரும் உழைச்சிருப்பாரு, ஆனா பராமரிப்பு அதிகமா யார்ட்ட செலவுல போயிருக்குது? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பொறுப்புல தான் போய்க்குது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டு வர சொல்றாங்க. அவர் போயிட்டு கேட்கறதுக்கு ஏதாவது நீங்களே போயிட்டு கேளுங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட நான் இதை எப்படி கேட்கறதுன்னு வெட்கப்படுறாங்க. அப்ப அவங்க போய் கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன், அனாதைகளை பராமரிக்கிறேன், இது எல்லாத்துக்கும் தர்மம் கிடைக்குமா என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஹா அஜ்ரானி அஜ்ருல் கராபதி வ அஜ்ரு ஸதகா. ஆமா, நீங்க குடும்பத்தை செலவழிக்கிறீங்களே அதுக்கே 2 மடங்கு,
ஏன் நீங்க வந்து குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு செலவழிக்கிறதுக்காக ஒரு நன்மை, அதே மாதிரி சதக்கா என்ற அடிப்படையில் இன்னொரு நன்மைன்றாங்க. குடும்பத்துக்கு செலவழிக்கிறது 2 மடங்கு கூலியை பெற்று தரக்கூடிய ஒரு நன்மையான காரியம் என்றதை பார்க்கிறோம். இந்த ரமலான் காலங்கள்ல, ரமலான் அல்லாத காலங்கள்ல சரி, நாங்க சதக்காக்கள் ஜக்காத்துகள் கொடுக்கறதா இருந்தா கூட்டாக அதை செய்யணும் என்றது நபி வழி, அது முக்கியத்துவமானது. அதே நேரத்தில் குடும்பங்கள்ல சிரமப்படக்கூடியவங்க இருந்தா அவங்களுக்கு என்ன செய்யணும், அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். ஏண்டா குடும்பத்தை வந்து முன்னுரிமைப்படுத்துமாறு எல்லா இடங்களையும் இஸ்லாம் சொல்லி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅதீதல் குர்பா ஹக்கஹு, உறவினர்களுக்கு அவர்களுடைய ஹக்கை கொடுங்கள். உறவினர்களுக்கு கொடுக்கிறது கடமை எங்களுக்கு, ஹக்கன்றான் அல்லாஹ். உறவினர்களுக்கு அவர்களுடைய ஹக்க கொடுத்துருங்க. நீங்க சம்பாதித்து பெரிய ஆளாக செழிப்பாக வாழலாம், குடும்பத்தில் ஒருத்தர் கஷ்டத்தில் இருப்பாரு, நீங்க விரும்பி கொடுக்கணும் என்றதை நினைக்காதீங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான், அவங்களுக்குரிய ஹக்க கொடுத்துருங்கன்றான். அவ குடும்பம் என்று சொன்னாலே யாரு குடும்பத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தா அவருடைய சொத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்றது அவங்களுடைய கடமை, உரிமையா இருக்குது. எங்களுக்கு கடமை, அவங்களுக்கு உரிமை தானே, உரிமையா இருக்கிறத பாக்குறோம். அப்ப குடும்பங்களை கவனிக்கிறோமா? குடும்பங்களுக்கு வந்து இணைஞ்சி குடும்பத்துக்காக செலவழிக்கக்கூடியவர்கள் சொற்பமானவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னொருவர் இருக்கிறார், அவருக்கு 2 மடங்கு கூலி. யாருக்கு? இதா ஹக்கமல் ஹாக்கிமு ஃபஜித்தஹத சும்மா அசாப, ஒருத்தர் வந்து ஒரு நீதிபதி, அவர் வந்து நீதி விசாரணைகள் நடத்துகிறார். அந்த வழக்கு ஏதாவது வந்தா ஒரு விசாரணை நடத்துகிறார். ஃபஜ்தஹத, நியாயமான தீர்ப்பைக்காக அவர் முயற்சி செய்கிறார். சும்மா அசாப, அவர் சரியான தீர்ப்பை பெற்றுக் கொள்கிறார். ஃபலஹு அஜ்ரானி, அவருக்கு 2 மடங்கு கூலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒரு நீதிபதியா இருந்து ஒரு வழக்கு வந்து நியாயமான முறையில் விசாரிச்சு சரியான முடிவு கொடுத்தா 2 கூலி. மார்க்கத்துக்கும் இது வரும். மார்க்கத்தில் வந்து சர்ச்சைக்குரிய சட்டங்கள் வரும்போது ஆய்வு செய்பவர், ஒரு ஆய்வாளர் சரியான முறையில் இஜ்திஹாத் செய்து அவர் சரியான முடிவை எடுத்தார், அதாவது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் முடிவெடுத்தா 2 மடங்கு கூலி. அப்ப ஆய்வாளர்களுக்கு வந்து ஆய்வு செய்யறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், கூலியை தர்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி வைதா ஹக்கம, திரும்ப ஒருத்தர் வந்து நீதிபதி அவர் விசாரணை நடத்துகிறார். ஃபஜ்தஹத, முயற்சி செய்கிறார். சும்மா அஹ்த, அவர் வந்து தவறிழைத்து விடுகிறார். ஃபலஹு அஜ்ரும் வாஹிதுன், அவருக்கு ஒரே ஒரு கூலிதான். தவறிழைத்தால் நன்மை இல்லை. இது நீதிபதியாக இருந்தாலும் ஆய்வாளராக இருந்தாலும் சரி, தவறிழைத்தால் ஒரு நன்மை, பாவம் இல்லை, ஒரு நன்மை கிடைக்கும். ஆனா வந்து அவர் செல்லக்கூடிய மார்க்க கருத்து வந்து மார்க்கத்துடைய செய்தியாக ஆதாரமாக ஆகாது, ஏன்னா அவர் தவறிழைத்து விட்டார். அதே மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பு தவறாக இருப்பதனால அந்த தீர்ப்பு வந்து செல்லுபடியான தீர்ப்பாக அல்லாஹ்விடத்திலே அமையாது. ஆனா கூலி கிடைக்குது, எதுக்கு? முயற்சிக்காக கூலி கிடைக்குதுன்றதை பார்க்கிறோம். இது போல இஸ்லாத்துக்காக நிறைய கஷ்டப்படக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய, பாடுபடக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், இந்த மாதிரி 2 மடங்கு கூலிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என்றதை பார்க்கணும். இதை முயற்சி செய்யணும் அடைகிறதுக்கு. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா 2 மடங்கை தாண்டி பொதுவா எல்லாத்துக்கும் எத்தனை மடங்கு வேண்டும் என்றாலும் கூலியை பெற்றுக்கோங்க என்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பை தர்றார். என்ன சொல்றான்ல, மறுமையில மன்ஜா அபில் ஹசனதி, யார் ஒரு நன்மையோட வருவாரோ ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அவருக்கு அது போல 10 மடங்கு நான் கூலி தருவேன் என்றாங்க. மூமின்களுக்குரிய நற்செய்தி என்ன, ஒரு நன்மையோட மறுமையில போவோம். நாங்க அந்த நன்மை வந்து எவ்வளவு, அந்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியாது. நாங்க ஒரு நன்மையை செஞ்சிருப்போம், அல்லாஹ் அதுக்கு 100 புள்ளி தர்றான்னு வைங்க, மறுமையில் அல்லாஹ் கிட்ட போயிட்டு நின்றா அது 10 மடங்கு அல்லாஹ் என்ன செய்வான், மாத்துவான். அப்ப 1000 புள்ளியா மாறும் அது. அப்ப எத்தனை மடங்குன்றது, 10 மடங்குன்றான், எத்தனை கூலி என்றது எங்களுக்கு தெரியாது, எத்தனை எண்ணிக்கையில கூலி கிடைக்கும் தெரியா. ஒரு நன்மையோட வந்தா அந்த ஒரு நன்மைக்கு கூலி எத்தனைன்னு தெரியா. ஆனா அல்லாஹ்விடத்தில் நிற்கும் போது அல்லாஹ் 10 மடங்கு அதுக்கு கூலி தருவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வமன்ஜா அபி செய்யா, யார் பாவத்தோடு வருகிறாரோ ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லுஹா, அந்த பாவத்துக்கு ஏற்ற அளவுல தான் அவருக்கு கூலி வழங்கப்படும். அப்ப பாவம் செஞ்சா 1 மடங்கு, நன்மை செஞ்சா 10 மடங்கு அல்லாஹ் பொதுவாவே ஒரு கணக்கை வச்சிருக்கிறான். ஏற்கனவே நாங்க டபுள் மடங்கு நன்மை அடைஞ்சா அதுக்கும் வேற என்ன செஞ்சிடும், 10 மடங்கு தானா கிடைச்சிடும். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையை வச்சிருக்கிறத பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய எண்ணுகிறார், அந்த காரியத்தை அவர் செய்தால் அவருக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா 10 மடங்கு என்ன செய்யறான், நன்மையை பதிவு செய்கிறார். அது செய்யாமட்டா நினைச்சாலே 1 மடங்கு, நன்மையான காரியத்தை செய்ய நினைச்சா 1 மடங்கு, செய்யாமட்டா செய்ய நினைச்சா 1 மடங்கு, செய்து விட்டால் 10 மடங்கு என்று இஸ்லாம் சொல்றதை பார்க்கிறோம். செய்யாவிட்ட ஒரு தீமையான காரியத்தை செய்ய நினைக்கிறார், அப்ப அல்லாஹ் பாவத்தை வந்து பதிய மாட்டான், அவர் வந்து அந்த பாவத்தை செய்யாமலே விடுறாரு, அல்லாஹ் வந்து அதை மன்னிச்சிருவான். ஆனா செஞ்சிட்டாருன்னு சொன்னா தௌபா கேட்க வர காட்டிலும் அல்லாஹ் தீமையை பதிவு செய்யாம பார்க்கிறான். இது அல்லாஹ்வுடைய கருணையை காட்டுது. எனவே இது போன்ற
இரட்டிப்பாக பல மடங்கு நன்மையை பெற்று தரக்கூடிய பல காரியங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. புத்திசாலியா இருந்தா இதை தேடி பார்த்து என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கையில அமுல்படுத்திக் கொண்டு அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு மறுமையிலே இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ்.